வணக்கம். டியோ தமிழின் செய்திகளின் ஒரு பார்வை. கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். மற்றும் ஒரு பெண் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் உள்ள பகுதி ஒன்றில் ரயிலில் மோதி ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள பகுதி ஒன்றில் கோர விபத்து, இளைஞருக்கு நேர்ந்த துயரம். தேர்தல் கண்காணிப்பு குழு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை. காலநிலை தொடர்பில் மக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. வாத்துவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் பகுதியில் தன்னுடைய மனைவியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவமானது நேற்றைய தினம் மாலை நேரம் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த சம்பவத்தின் போது 23 வயது உடைய தன்னுடைய மனைவியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துவிட்டு அவருடன் இருந்த மற்றும் ஒரு பெண்ணையும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உடனடியாக 119ற்கு அழைப்பினை மேற்கொண்டு தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகை தந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறு மனைவியை கொலை செய்த 34 வயது உடைய கணவரை போலீசார் கைது செய்து அவரிடம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தெகுவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் தொடர்பில் எந்த விதமான தகவலும் தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளதை அடுத்து இந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தின் போது நேற்றைய தினம் குறித்த இளைஞர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளினை செலுத்தி சென்ற வேளை வேக கட்டுப்பாட்டினை இழந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்து 71 பேர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெற இருக்கின்ற தேர்தலினை கண்காணிப்பதற்காகவே இவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி போன்ற பிரதேசங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையோ அல்லது காற்றுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் மக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் மற்றும் மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tiotamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.